September we met, I can tell by your smile. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிராமத்து ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப வாசனையாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதை டேரெக்டாக நான் குக்கரில் போட போகிறதில்ல, கப்பில் வச்சே தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கப்பை எடுத்து வச்சிட்டோன்னா 10 விசில் வந்துச்சுன்னா மட்டன் வெந்து போயிடும். நீங்கள் டேரெக்டாக போட்டு வேக வைக்கணும் அப்படின்னா கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் மேலே வழிஞ்சிரும் பொங்கி, அதனால் நான் கப்பில் தான் வேக வைப்பேன். இப்போ இதை வச்சுட்டு ஒரு 10 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். மட்டனை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கறி பிரிஞ்சிரும். கரெக்டான பக்குவத்துக்கு வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலாலாம் வறுத்துடலாம். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை கூட வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வறுபட்டதும் இதையும் அது கூடவே சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருங்க. இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கடைசியாக தேங்காவை போட்டால் போதும். இறக்க போகிறப்ப தேங்காவை போட்டு கிளறிட்டு இறக்கிக்கோங்க. கடைசியாக தேங்காவை போட்டுட்டு லேசாக வதக்குனா போதும். இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடணும். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மட்டன் குழம்புக்குள்ள மசாலா. ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் கரெக்டாக வரும். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயமும் கலந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு. இது எல்லாமே போட்டு வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க, இல்லைன்னா வெங்காயம் வதங்காது சீக்கிரமாக. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம்.
இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மட்டன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வேக வச்சுருந்த மட்டனை அதில் சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். மீதி மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துட்டோம். காரம் பத்தலைன்னா மட்டும் தனி மிளகா பொடி இல்லைனாக்கா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ போட்ட மசாலாவில் உள்ள காரம் பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த காரமே கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக புதினா போட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேலே நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிடுங்க. கொத்தமல்லி புதினா மேலே தூவிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வரும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கிராமத்து மட்டன் குழம்பு வறுத்து அரைச்சி மசாலாவோட சூப்பராக இருக்குது. வீடே வாசமாக இருக்குது. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி நான் புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.